ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, அளவியலில் சதுரம் பார்க்க போகிறோம். சதுரத்தோட பரப்பளவு, சுற்றளவு, மூலைவிட்டம் இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ சதுரத்தோட பரப்பளவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா a², சுற்றளவு 4a, மூலைவிட்டம் டயாமீட்டர் என்ன சொல்லுவோன்னா a√2. இந்த மூணையும் நீங்கள் உடனே நீங்கள் இப்போ மக்கப் பண்ணிக்கோங்க. பரப்பளவு a², சுற்றளவு 4a, மூலைவிட்டம் a². இது a√2. இது சதுரத்துக்கான ஃபார்முலாஸ். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்கலாம். இப்போ சதுரத்தோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 8 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சதுரத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. இது 6th புக்கில் இருக்குது இந்த கொஸ்டின். எவ்வளோ சென்டிமீட்டர் பக்கமாக? இப்போ சதுரத்துக்கு சதுரம்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லா பக்கமுமே சமமாக இருக்கும் இல்லையா? இப்போது கொனையாக போயிடுச்சு. இப்போ இதில் 4 பக்கமே இங்கே 8 சென்டிமீட்டர், இங்கே 8 சென்டிமீட்டர், இங்கே 8 சென்டிமீட்டர், இங்கே 8 சென்டிமீட்டர். இதுதான் சதுரம். இப்படி சதுரமாக இருக்கிறது தான் சதுரம். இதோட பரப்பளவு கூட ஃபார்முலா தான் என்ன? a². சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4a. அப்புறம் மூலைவிட்டத்தோட ஃபார்முலா என்ன? a√2. ஓகேவா? இப்போ இதில் என்ன கேட்குறாங்க? சதுரத்தின் சுற்றளவும் கேட்குறாங்க, பரப்பளவும் கேட்குறாங்க, ரெண்டுமே கேட்டிருக்காங்க. 8 சென்டிமீட்டர். சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? a². அப்போ ஏயோட வேல்யூ இங்கே தந்திருக்காங்களா? ஏங்கிறது ஏரியா. ஓகேவா? அப்போ ஏயோட வேல்யூ 8. 8² 8 × 8, 8 × 8 = 65 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இது சதுரத்தின் பரப்பளவோட இந்த இதுக்கான ஆன்சர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவுமே கேட்டிருக்காங்க. அப்போ சுற்றளவுக்கு ஃபார்ம் என்ன? 4a. ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும் 8. 4 × 8 = 32 சென்டிமீட்டர். ஓகேவா? இதுதாங்க. இப்படி சிம்பிளானதாக இருக்கும். மேக்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ 2வது கொஸ்டின் பார்க்கலாம். 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவு. இதில் பரப்பளவு மட்டும் தான் கேட்குறாங்க. எவ்வளவு பக்க அளவா? 15 சென்டிமீட்டர். அப்போ பரப்பளவுக்கோட ஃபார்முலா என்ன? a². a = 15. அப்போது 15 × 15 = 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இது புரியுதா அவங்க எல்லாருக்கும்? இல்லை ஸ்பீடாக போகிறேன்னா? சரி, பார்த்துக்கோங்க. புரியலைன்னா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு. ஒரு சதுர வடிவ என்ன வடிவம்னு பாருங்கள். இதில் சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு 40 மீட்டர் எனில் பூங்காவின் ஒரு பக்கத்தின் அளவு. இதெல்லாம் பாருங்கள், பக்க அளவு கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், பக்க அளவு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கேட்குறாங்க? அந்த பக்க அளவு, பூங்காவின் பரப்பளவும் கேட்குறாங்க, சுற்றளவு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ சுற்றளவுலேருந்து நம்ம ஒரு பக்க அளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சதுரத்தின் சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க? 40 மீட்டர். இப்போது சுற்றளவு 4a = 40. அப்போது a = 40. இந்த 4 கீழே வந்துருமா? அப்போது a = 45. 4 இது நம்ம அடித்தோன்னா a = 10 மீட்டர்ஸ் வரும். ஓகேவா? இப்போ இந்த பக்க அளவு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பக்க அளவு கேட்டிருக்காங்களா? அந்த பக்கத்தின் அளவு என்னது? 10. ஓகேவா? இப்போது பூங்காவின் பரப்பளவு. பூங்காவின் பரப்புக்கு ஃபார்முலா என்ன? அதாவது சதுரத்து பரப்பளவு ஃபார்முலா என்ன? a². a இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 10. 10 × 10 = 100 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இவ்வளோ தாங்க சதுரம். இது இன்றைக்கி ஒரு 3 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். கொஞ்சம் பெண்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்லோவாகவே போகலாம். இன்னும் டைம் நிறையா கிடக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் இதை மாதிரியாக இருந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோன்னா நம்மளால் கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி நம்ம எல்லாருமே நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட கோல் அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.